அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் அனைவரையும் இந்த கூகுள் மீட் வழியாக இணைய செய்துள்ள இதில் ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ள ஸ்ரீ அன்னைக்கும் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களது எல்லையற்ற கருணைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இங்கு நம்மிடையே பேச வந்துள்ள டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்களை சென்னை ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி ஸ்மித் ரோட் கிளையின் சார்பில், அதன் நிர்வாகிகள் சார்பிலும் நான் வரவேற்கிறேன். இங்கு எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த தளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நம்மிடையே பேச வந்துள்ளவர், அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. ஸ்ரீ அரபிந்தோனியன் இந்த கம்யூனிட்டி, இந்த சமூகத்தில் நன்கு அறியப்பட்டவர். டாக்டர் கே.ஆர். சீனிவாச ஐயங்கார் அவர்களுடைய புதல்வியாவார். டாக்டர் கே.ஆர். சீனிவாச ஐயங்கார் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ அவர்களின் ஒரு அஃபிஷியல் பயோகிராஃபராக மிகவும் அருமையான 2 வரலாற்று புத்தகங்களை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களை நமக்கு அளித்துள்ளார். டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்கள் 1961ஆம் ஆண்டு தன்னுடைய முனைவர் பட்டப்படிப்பிற்காக சாவித்திரியை எடுத்துக்கொண்டு அதில் PhD பட்டம் பெற்றார். தன்னுடைய 22வது வயதில் அந்த சாதனையை செய்தார். அது அன்னையால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசிரமத்தில் அது வெளியிடப்பட்டது. பின்பு 1981ஆம் ஆண்டு தன்னுடைய போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் அதில் டான்டே, ஒரு மீடியவல் போயட், இட்டாலியன் போயட் டான்டேயும் ஸ்ரீ அரபிந்தோ இவர்களையும் ஒப்பிட்டு அவருடைய அந்த ஆராய்ச்சி இருந்தது. அதற்காக அவருக்கு 1981ஆம் ஆண்டு போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 50க்கும் மேலாக புத்தகங்களுக்கு சொந்தக்காரர். ஒரு முக்கியமான புத்தகங்களை நாம் அவருடைய நூல்களை குறிப்பிட வேண்டும் என்றால், சுவாமி விவேகானந்தரை பற்றி நூல் எழுதியுள்ளார். சுப்பிரமணிய பாரதியை பற்றி எழுதியுள்ள நூல் யுனெஸ்கோவால்
அது பதிப்பிக்கப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் புத்தகத்தை எழுதியுள்ளார். சிஸ்டர் நிவேதிதா அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். நம்முடைய 3 ஆச்சாரியார்களை பற்றி எழுதியுள்ளார். ஸ்ரீ ராமானுஜா த கிரேட் இன்டகிரேட்டர், ஆதிசங்கர ஃபைனைட் டு த இன்ஃபினிட், மாத்வாச்சாரியா என்ற 3 ஆச்சாரியார்களை பற்றி புத்தகங்கள் எழுதியுள்ளார். டிவி கபாலி சாஸ்திரியாரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். சாவித்திரியில் ஒரு பயணம் என்கின்ற இந்த நூல் ஒவ்வொரு கேண்டோவை பற்றியும் ஒரு சுருக்கமாக கருத்தை விளக்க உள்ள ஒரு அற்புதமான நூல். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய முதல் மொழிபெயர்ப்பு பாரதியினுடைய என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்கின்ற தமிழ் கவிதை. அதனுடைய அந்த கவிதையை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதுதான் அவருடைய முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பு. அது அந்த காலத்தில் மசூலிப்பட்டினத்திலிருந்து வெளிவந்த திரிவேணி என்ற மாத இதழில் அது வெளிவந்தது. அதனுடைய ஆஃப் பிரிண்ட் என்றால் அந்த ஒரு பிரத்யேகமான பிரதி. அதை இவர் ராஜாஜிக்கு அனுப்பிய பொழுது ராஜாஜி அதை படித்து அதை குறித்து சில விமர்சனங்களும் செய்துள்ளார். என்னவென்றால், இவர் அந்த பாரதம் என்கின்ற பாரதியின் தமிழ் சொல்லுக்கு அந்த மொழிபெயர்ப்பு சற்று மாறி இருந்ததால் அதை சரி செய்து ராஜாஜி அவர்கள் அவருடைய விமர்சனத்தை இவருக்கு எழுதி தமிழில் எவ்வாறு மீண்டும் நல்ல புலமை பெற வேண்டும் என்ற கருத்தை அவருக்கு வலியுறுத்தினார். இவர்தான் இந்த மணிமேகலை நூலின் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பை உருவாக்கியவர். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் மணிமேகலை டு இங்கிலீஷ். அதே போன்று தற்சமயத்தில் அவருடைய தந்தையார் ப்ரொஃபசர் KR சீனிவாச ஐயங்கார் ஆன் த மதர் என்கின்ற புத்தகத்தை அன்னையினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ளார். அது கிட்டத்தட்ட ஸ்மால் பிரிண்ட். அதில் 920 பக்கங்களை கொண்டது. அந்த 920 பக்கங்களை இவர் தமிழில் மொழிபெயர்த்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய பிரிண்ட்ஸில் வரும்போது கிட்டத்தட்ட 1200 பக்கங்கள் அது வந்துள்ளது. அதை அவர் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக அந்த பணியை செய்தார். ஒரு தவம் போன்று செய்தார். 2016 தொடங்கிய பணி 2020 தான் அது முடிந்தது. அது இப்பொழுது சாகித்ய அகாடமியால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த நூல் வெகு விரைவில் வெளியிட உள்ளது. அது நம் தமிழ் பேசும் அனைவருக்கும் ஒரு மிகுந்த பயனுள்ள நூலாக அமையும். அதே போன்று அவருக்கு ஸ்ரீ அரபிந்தோ புரஸ்கார் அவார்ட் கல்கத்தாவிலிருந்து இந்த பரிசு கிடைத்தது. நம் தமிழ்நாட்டில் உள்ள திருவிக அவார்ட் அது என்ற பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது. இவருடைய கருத்து என்னவென்றால், பகவான் ஸ்ரீ அரபிந்தோ ஏன் சாவித்திரியை ஆங்கிலத்தில் எழுதினார் என்றால், எதிர்கால மொழியாக வரப்போவது ஆங்கிலம்தான். அதனால் இவர் என்ன கூறுகின்றார் என்றால், சாவித்திரி இஸ் a வேதா ஆஃப் த ஃபியூச்சர். எதிர்காலத்தின் வேதம் சாவித்திரியாகத்தான் சாவித்திரியாகத்தான் அமையப் போகின்றது என்ற கருத்தை இவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீ அன்னையையும் பகவானையும் குழந்தையிலிருந்து இவருக்கு அறியும். இவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே அறிந்தவர். கிட்டத்தட்ட 3 வயது இருக்கும் பொழுது இவர் தந்தையாரால் ஆசிரமத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அன்னையிடம் ஆசை பெற்றவர். அதற்கு பின்பு பல முறை அன்னையை நேரில் சந்தித்துள்ளார். இவரிடம் நான் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொண்டது என்னவென்றால், இவருடைய தன்னடக்கம். இவ்வளவு பெரிய சாதனையாளர், அவ்வளவு ஒரு தன்னடக்கம், ஹியூமிலிட்டி. இதுதான் அன்னையினுடைய அந்த டீச்சிங் போதனையை வாழ்க்கையில் கடைபிடிப்பவர். அன்னையினுடைய வார்த்தைகளான சின்சியரிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி ஆர் த பெஸ்ட் சேஃப்கார்ட்ஸ் என்கின்ற அன்னையின் பொன்மொழியை தன் வாழ்க்கையில் தத்ரூபமாக கடைபிடிப்பவர். எங்களுடைய சொசைட்டியோட வெகு நாளாக பரிச்சயம் உடையவர். எப்பொழுது நாங்கள் அழைத்தாலும்
எங்களுக்கு வந்து இன்முகத்தோடு மனம் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளில் அவர் பங்கு பெறுவார். நாங்கள் லைஃப் டிவைன் இந்த பயிலும் அந்த லைஃப் டிவைன் ஸ்டடி செஷன் ஆரம்பித்த பொழுது என்னை அவர் வெகுவாக ஊக்குவித்தார். இது வந்து ஒரு பெரிய போல்ட் அட்டெம்ப்ட், நன்றாக செய்யுங்கள் என்று என்னை வெகுவாக எனக்கு ஊக்கமளித்தார். அவர் நான் ஒரு 2 வாரம் முன்னாடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பங்கு பெற முடியுமா என்று நான் கேட்டதற்கு உடனடியாக இசைந்தார். அதனால் அவர் இந்த நேரத்தில் நம்மிடையே இணைந்து இங்கு பேச வந்துள்ளது நாம் அனைவரும் செய்த ஒரு மாபெரும் பாக்கியம். அவரை தற்பொழுது இங்கு பேசுமாறு அழைக்கின்றேன். தேங்க்யூ. அனைவரும் தயவு செய்து மைக்கை மியூட் செய்து வைக்கவும். அன்னையின் குழந்தைகள் அனைவருக்கும் என் நமஸ்காரம். சாவித்ரி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஒரு தலைப்பை கொடுத்து மீண்டும் கொஞ்சம் சிந்தியுங்கள் என்று என்னை ஒரு இக்கட்டில் இவர் மாட்டிவிட்டார். சென்னை அரவிந்தோ சொசைட்டியின் தலைவராக மிக சிறப்பாக தொண்டாற்றி வரும் இவர் முன்னால் இருந்த ஆழ்வாரை மிகவும் ஞாபகத்தில் கொண்டு வருகிறார். அவர்போல் இவரும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் அன்னையை கேட்டுக்கொள்கிறேன். சாவித்ரி தோற்றம் வளர்ச்சி இது பற்றி பேச வேண்டும் என்று அவர் எனக்கு கேட்டபொழுது சரி என்றேன். பிறகு எனக்கு இமெயில் மூலமாக எழுதும்பொழுது சற்று அன்னையுடன் இருந்த சந்திப்பு பற்றியும் தாங்கள் ஏதேனும் கூற வேண்டும், அதை நாங்கள் கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் என்றும் சொன்னார். அன்னையுடன் சந்திப்பு என்பது நாம் அனைவரும் பெறுவதுதான். அன்னை நம்மிடையே நடமாடிக்கொண்டிருந்த போது நாம் தரிசன தினங்களுக்கு சென்றோம். தர்சனத்தன்று அவர் நம்மையே பார்ப்பது போல் அவருக்கு கண்கள். அதேபோல் எப்பொழுது புதுச்சேரி சென்றாலும் அந்த காலத்தில் பால்கனி தரிசனம் என்று ஒன்று உண்டு. நாங்கள் அனைவரும் காலையில் அங்கு குழுமி இருப்போம். அன்னை மேல் மாடியில் அப்படி வருவார். மெல்ல வந்து இங்கிருந்து அங்கு வரை கீழே அனைவரையும் பார்ப்பார். அன்னை என்னைத்தான் பார்த்தார், அன்னை என்னைத்தான் பார்த்தார் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஒரு தீட்சண்யமான ஊடுருவும் ஒரு கண்கள் அவ்வளவு தொலைவிலும் எங்களுக்கு தெரியும். அப்படி எங்களை அன்புடன் வரவேற்று கண்களாலேயே தரிசனம் தந்த அந்த அன்னையை பற்றி என்ன சொல்வேன்? ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு இன்றைய தலைப்புக்கு நாம் செல்லலாம். அன்னையை சிறு வயதிலிருந்து வணங்கி அவரது ஆசியை நீ பெற வேண்டும், அன்னை என்பவளே மகா சரஸ்வதி என்று என் அன்னை ஆரணாவுக்கு எனக்கு வாங்கி கொடுத்த அந்த மகா சரஸ்வதியின் பொம்மையை காட்டி, இதோ இதுதான் மகா சரஸ்வதி, இதுதான் அன்னை. பிறகு அன்னையின் போட்டோவை காட்டி, இதுதான் அன்னை, இதுதான் மகா சரஸ்வதி
நீ நன்னா படிச்சேன்னா நிறைய மார்க் வாங்கலாம். அதுல பாருங்கள், நன்னா படித்தாள் என்று சொன்னார். இப்படி சொல்லி என்னை வளர்த்தவர் என் அன்னை. அப்பாவும் அம்மாவும் முழுமையாக அன்னையிடமும் ஸ்ரீ அரவிந்தரிடமும் தங்கள் மனத்தை, ஆவியை அனைத்தையும் அவர்கள் பறிகொடுத்தார்கள். அவர்களுக்கு சிந்தனையே இந்த அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் தான். அந்த நிலையிலே நான் BA ஆனர்ஸ் படிப்பு ஆங்கில இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு முடித்த போது அது 1957. 1954ஆம் ஆண்டுதான் சாவித்திரி காவியம் முழுமையாக ஒரு நூலாக வந்தது. 28,000 வரிகள். ஆச்சரியமான விஷயம், முழுமையாக அப்படி ஒரு மகாகாவியத்தை பார்ப்பது. என் தந்தையார் அதை படிப்பார், எனக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அப்பா படிப்பது அரவிந்தர் எழுதிய காவியம் என்று மாத்திரம் தெரியும். அதனால் உள்ளூர ஒரு பக்தி. அப்படி ஓரிரு ஆண்டுகள் சென்றன. பிறகு நான் என் தந்தையிடம் சொன்னேன், நான் டாக்டர் பட்டம் பெற வேண்டும். ஏனென்றால் என் சகோதரன், என் அண்ணா, அவன் டாக்டரேட் படிப்பு, அவன் எக்கனாமிக்ஸில் செய்து கொண்டிருந்தான். கட்டாயம் நீ படிக்க போற என்று BA ஆனர்ஸ் முடிந்ததும் என்னை படிக்க வைத்தார், டாக்டரேட் படிப்பு. அதற்கு அவர் கொடுத்த தலைப்பு ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி. அது எப்படி நான் அதை ஏற்றேன், எப்படி புராணி அவர்கள் வந்து அதை ஏற்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னார், இதெல்லாம் வேறு கதை, அது அவசியமில்லை. இங்கு நான் சாவித்திரி ஆய்வினை மேற்கொண்டு அதில் வரி வரியாக படித்து எனக்கு அதை பொருள் கூறி எப்படி அந்த நூலை எழுத வேண்டும் என்று எனக்கு அமைப்புகளை எடுத்து கொடுத்து, இதற்காக நீ மூலத்தை படிக்க வேண்டும் என்று மகாபாரத கதையை என் முன்னால் வைத்து, இப்படி என் தந்தை என்னை வழிநடத்தினார். அந்த ஆய்வினை நான் எழுதி முடித்தேன். 600 பக்கங்கள். அதாவது அந்த காலத்துல எங்களுக்கு நிறைய பக்கங்கள் எழுதினா நம்ம நிறைய பெரிய ஸ்காலர்னா ஒரு ஃபீலிங். அப்பொழுது அந்த 600 பக்கங்களையும் நீதான் தட்டச்சு செய்ய வேண்டும் என்று என் தந்தையார் சொன்னார். நீ தட்டச்சு செய்தால்தான் உனது மூளையில் அது ஏறும், நீ ஒரு நாளும் மறக்க மாட்டாய் என்றார். அன்று தட்டச்சு செய்து முடித்ததும் அதற்கு ஒரு 5-6 பிரதிகள் செய்து, முதல் பிரதியை என் தந்தையார் சொன்னபடி புதுச்சேரிக்கு அன்னையின் ஆசிகளை கோரி அனுப்பி வைத்தேன். இதற்கு பிறகு ஓராண்டுகள் பின்னர் மற்ற பிரதிகளை நான் இங்கிலாந்துக்கு அனுப்பிவிட்டேன். ஏனென்றால் அங்கிருக்கும் பேராசிரியர்கள் தான் அதற்கு PhD பட்டம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் அவ ஒப்ப மாட்டான். நான் சொல்லுவது எப்பொழுது 60 ஆண்டுகளுக்கு முன்னால். ஒரு நாள் ஓராண்டுகள் கழித்து அதற்கான ரிசல்ட் வந்துவிட்டது. அந்த 3 பேராசிரியர்கள் VVND சோலா பின்டோ, TJB ஸ்பென்சர், HO ஒயிட் என்ற 3 பழுத்த பேராசிரியர்கள் அவர்களிடமிருந்து வந்திருந்த கடிதத்தை ரெஜிஸ்ட்ரார் எடுத்துக்கொண்டு என் தந்தையை பார்க்க வந்தார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொஃபஸர், உங்க பெண்ணுக்கு டிகிரி வந்துருக்கு. ஏன்னா அவர்கள் ஒரு மனதாக அதற்கு PhD கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருப்பது மட்டுமல்ல, அதை சம்மா கம்லாட் என்று உயர்வாக பேசியிருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். எனக்கு நம்ப முடியல, தலை சுத்துறது. ஏடா இது நம்ம எங்கேயோ மாட்டின்ட்டோமேங்கிற அந்த ஃபீலிங் தான். அது வந்த உடனே என் தந்தையார் அதை தந்தி மூலமாக புதுச்சேரிக்கு
செய்தியை அனுப்பி வைத்தார். அன்னை இதை ஜாக்கிரதையாக கேளுங்கள். அன்னை உடனே MP பண்டித்தை என்று நினைக்கிறேன், அவரை கூப்பிட்டு, ஏனப்பா ஓராண்டுகள் முன்பு இந்த சாவித்திரி பற்றி நம்ம சீனிவாசங்கார் பொண்ணு எழுதினால அந்த பிரதி வந்தது, நான் வைக்க சொன்னேனே, அதை எடுத்துட்டு வா என்றார். அவரது ஞாபக சக்தியை பாருங்கள். அன்னை ஏதோ ஒரு பிரதி வந்திருக்கிறது, அதை வைத்தோம் என்று இல்லை, கேட்கிறார். அவர் உடனே கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்பா இதற்கு டிகிரி கொடுக்கிறார்கள். முதன் முறையாக நமது அண்ணலின் சாவித்திரி மகாகாவியத்தை யூனிவர்சிட்டி லெவலில் எடுத்து ஆய்வு செய்து அந்த ஆய்விற்கு பட்டம் கிடைக்கிறது என்றால் இது ஒரு ஃபர்ஸ்ட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் சாவித்ரி. உடனே நீ கேடி செத்னாவை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி, செத்னா வந்ததும் இந்த நூலை நீங்கள் சரிபார்த்து உடனே அச்சிட ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படித்தான் 61வது ஆண்டு எனக்கு கிடைத்த அந்த பட்டம் காரணமான அந்த நூல் 62வது ஆண்டே வெளியாகிவிட்டது. அது மாத்திரமல்ல, அன்னை செய்தி அனுப்பினர் என் தந்தைக்கு. அன்னையை நன்றாக தெரியும். அவர்கள் ஒருவருடன் ஒருவர் சந்தித்த பொழுதெல்லாம் சம்பாஷணை செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு எத்தனையோ பேசுவதற்கு இருந்தது. எனக்கு உன் பெண்ணை பார்க்க வேண்டும், அழைத்து வா என்றார். அதுதான் நான் முழுமையாக அன்னையை அருகிலே சந்தித்த நிலை. ஒரு அரை மணி நேரம் அந்த அறையிலே தனியாக அன்னையுடன் என் தந்தை பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் என் தந்தையின் பின்னால் உட்கார்ந்திருந்தேன். நான் சென்றவுடனேயே வணங்கிய போது மிகவும் பிரியமாக என் தலையிலே தன் இருகைகளையும் வைத்து ஆசீர்வதித்து, எனக்கு அவருடைய சின்னம், அரவிந்தரின் சின்னம் இரண்டையும் சில ரோஜா மலர்களுடன் சேர்த்து என் கையில் வைத்து ஆசீர்வதித்தார். 60 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வீட்டிற்கு கொண்டு வந்து என்னுடைய நகை பெட்டியில் வைத்தேனோ அதே நகை பெட்டியில் அந்த சின்னங்கள் பத்திரமாக இருக்கின்றன, மலர்களுடன் சேர்ந்து. இதை உங்களுக்கு எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், அவ்வியாஜ மூர்த்தி என்று சொல்வார்கள். ஒரு காரணமே இல்லாமல் நமக்கு தெரியாது, இதுக்கு ஏதேனும் காரணம் இருக்கா என்று நாம் யோசிப்போம். அப்படிப்பட்ட அவ்வியாஜ கருணாமூர்த்தி அன்னை. நான் எந்த விதத்தில் உயர்வு என்று அவர் என்னை நினைத்தார் எனக்கு தெரியாது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு அனைத்துமே சாவித்திரிமயமாக ஆகியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ராஜபாதையில் என்னை நடக்க வைத்திருக்கிறார். எனக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தின் ஆயிரக்கணக்கான சிதறலில் இது ஒன்று. இன்று உங்களுடன் நேருக்கு நேர் பேசுவதும் அந்த பாக்கியம்தான். முதலில் இதுதான் நான் அவரை சந்தித்தது. எங்களுக்கு நடுவில் ஓரிரண்டு பேச்சு தான். நீ நன்றாக முன்னுக்கு வர வேண்டும் என்று அவர் சொன்னார். அத்துடன் அரை மணி நேரம் கழித்து நாங்கள் வந்து விட்டோம். திரு சிவகுமார் அவர்கள் ஏதேனும் சொல்ல வேண்டும் என்றார். இது பற்றி நான் ஏதும் எவரிடமும் சொன்னது கிடையாது. ஆனால் இன்று ஏதேனும் புதிதாக சொல்ல வேண்டுமோ என்று நினைத்து இதை சொல்லுகிறேன். இதற்கு ஒரே ஒரு காரணம்தான். அன்னையை சரணடைந்தவர்கள், அவர்களுக்கு வேதனை கஷ்டம் என்று ஒன்றுமே கிடையாது. அது வந்தால் கூட அதை மாற்றியமைக்கும் சூரிய ஒளியாக அவர் இருக்கிறார் என்பதுதான். நான் இத்தனை நாளாக வாழ்ந்து குடித்தனம் செய்து
குழந்தைகள் பெற்று பேர குழந்தைகள் பெற்று எல்லாம் செய்தாலும் இதுதான் உண்மை. அதற்கு முக்கியமான காரணத்தையும் நான் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும். அன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை கவனித்து எனக்கு நன்மை செய்து வருகிறார் என்பது என் திருமணத்திலிருந்தே உங்களுக்கு தெரியும். இன்று இந்த இடத்தில் உங்களிடம் பேச வேண்டும் என்றால் நந்தகுமார் தான் வந்து எல்லாம் எனக்கு செய்து கொடுத்தார். ஏனென்றால் எனக்கு இந்த மிஷின்கள்லாம் வைத்து செய்ய தெரியாது. அப்படி அன்னையை சரணடைந்தவர்களுக்கு ஒரு கவலை கிடையாது என்ற தைரியத்தில் இன்று உங்களுக்கு நான் இந்த புதிய தலைப்பை, திரு சிவகுமார் கொடுத்த தலைப்பை உங்கள் முன்னால் எனக்கு தெரிந்த அளவு நான் விளக்குகிறேன். 3 சொற்கள் அந்த அவர் எனக்கு அனுப்பிய கடிதத்தில் கண்டேன். சாவித்திரி, தோற்றமும் வளர்ச்சியும். சாவித்திரி 1, தோற்றம் 2, வளர்ச்சி 3. இது என்னடா, நாம் இத்தனை நாள் தோற்றம் பற்றி பேசினோம், சாவித்திரி பற்றி பேசினோம், வளர்ச்சி எங்கிருந்து வந்தது என்று நான் சிந்தித்தேன். பிறகு தோற்றம் என்பது 2 வகையாக இருப்பதை நான் கண்டேன். இதுதான் நான் கண்ட ஒரு புதிய பாதை. தோற்றம் என்பது மகாபாரதத்தில் வனபர்வத்தில் இருந்து வரும் சாவித்திரியின் சரித்திரம். 220 ஸ்லோகங்கள் கொண்டது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். என்னுடைய ஆய்வேட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். 60 ஆண்டுகள் முன்பே அந்த கதையே நமக்கு மீட்டுருவாக்கம் செய்து தருகிறார் இந்த காவியத்தில். அந்த கதை அவர் முதலில் படித்தாரா என்பதுதான் நமக்கு கேள்வி. ஏனென்றால் அந்த கதை மகாபாரதத்தில் தான் நாம் முதலில் படிக்கிறோம். மகாபாரதத்தில் படிக்கும் பொழுது அந்த சரித்திரம், அது கதை இல்லை, அது சரித்திரம், அது நடந்தது. அந்த சரித்திரத்தை சொல்லும் அந்த ரிஷி மார்க்கண்டேயர் சொல்லுகிறார், இது பல 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 ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு நடந்த சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் பஞ்சபாண்டவர்களிடம். அதனால் அதற்கு முன்னாலேயே நடந்த சரித்திரம். சரி, ஸ்ரீ அரவிந்தர் எப்படி படித்தார், எப்பொழுது படித்தார்? நீங்கள் அனைவரும் ஸ்ரீ அரவிந்தரது சரித்திரத்தை படித்திருப்பதால் அதை பற்றி நான் சொல்ல போவதில்லை. 14 ஆண்டுகள் இங்கிலாந்தில் கழித்துவிட்டு தனது 21வது வயதில் பாரதம் திரும்புகிறார் ஸ்ரீ அரவிந்தர். அவருக்கு ஆங்கிலம் தெரியும், இட்டாலியன் தெரியும், ஜெர்மன் தெரியும், கிரேக்கம், லத்தீனம் அனைத்துமே தெரியும். ஆனால் இந்திய மொழிகள் தெரியாது. ஆனால் அவர் மகாயோகி அல்லவா, அவர் அவதார புருஷர் அல்லவா. இந்தியா வருகிறார், பரோடாவில் வேலைக்கு அமர்கிறார். அப்பொழுது நான் இந்தியாவில் தானே இருக்க போகிறேன், இந்திய இலக்கியத்தை நன்கு படிப்பேன் என்று தொடங்குகிறார். வடமொழி கற்கிறார். சம்ஸ்கிருதம் ஏதோ கஷ்டம் என்று எல்லோரும் நினைத்திருக்கிறார்கள். இல்லை, மகாபாரதம், ராமாயணம் இந்த 2ல் ஏதேனும் ஒன்றை நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பித்தாலும், அதற்கான டிக்ஷனரி அவற்றை வைத்துக்கொண்டு படிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் கட்டாயம் சம்ஸ்கிருதத்தை நன்றாக படிக்க முடியும். அந்த வகையிலே ஒரு மகாபாரதம் படிக்க தொடங்கியவுடன் ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட தொன்மங்கள் இந்த மகாபாரதத்தில் இருக்கின்றன. நான் எவ்வளவோ மேலை நாட்டு தொன்மங்களை பார்த்திருக்கிறேனே, இதில் இருப்பது போல் நான் காணேனே என்று தன் சகோதரர் கூட ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த மகாபாரதத்தில் 18 பர்வங்கள், எல்லாம் பெரிய நூல்கள். அதில் முதல் பர்வம் ஆதி பர்வம், பேரே முதல் பர்வம் ஆதி பர்வம். அந்த ஆதி பர்வத்திலையும் நீங்கள் முதல் முறையாக படிப்பது ருரு பிரமத்வரா இருவரது கதை. ருரு என்பவர் ரிஷிகுமாரர். அவருக்கும் பிரமத்வரா என்ற பெண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிருக்கிறது. பிரமத்வரா என்றால் வடமொழியில் பிரமதாம்பரம்.
பெண்களில் மிகவும் உயர்ந்தவள். இவர்கள் இருவருக்கும் திருமணம் நிச்சயமாயிருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த சமயத்திலே பிரமத்வரா மல்லிகை மலர்கள் கொய்யும் இடத்திலே ஒரு பாம்பு தீண்டியதால் மரிக்கிறாள். ருருவுக்கு மிகவும் கோபம். இது எப்படி நடந்தது? இவளை எதற்காக யமன் கொண்டு சென்றான்? இவள் ஒருவருக்கும் தீங்கு இழைக்கவில்லையே, ஒருவருக்கும் இவள் கஷ்டம் கொடுக்கவில்லையே, இந்த சிறுபெண்ணை ஏன் அழைத்து கொண்டு போனான் என்று அவருடைய ரிஷி அல்லவா, அவருடைய கோபாக்னியில் அந்த காடே எரிய தொடங்குகிறது. அப்பொழுது மன்மதன் வசந்தன் அவரை சமாதானப்படுத்தி, இதற்கு ஒரு பதில் தான் இருக்கிறது. நீரோ ரிஷி, உங்களால் எங்கும் செல்ல முடியும், வாருங்கள் நான் அழைத்து செல்கிறேன் யமலோகத்திற்கு என்று அங்கு அழைத்து சென்று தர்மராஜனை பேட்டி காண வைக்கிறார். இதுதான் மகாபாரதத்தில் வரும் கதை. அந்த பேட்டியின் பொழுது ருரு கேட்கும் கேள்விக்கு அவர் சொல்லுகிறார், யம தர்மராஜா அவர் சொல்லுகிறார், அப்பா விதி என்று ஒன்று இருக்கிறது, அது இந்த பிறவி அல்ல, முன்பிறவி பின்னால் வரும் பிறவி அனைத்தையும் எடுத்து செல்லும். அந்த வழியிலே இவளுக்கு கண்டம், இவள் மறிக்க வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் தர்மம், விதியின் தர்மம் இதுதான். பின் இந்த மரணத்தை வெல்ல முடியாதா என்று ருரு கேட்கும் பொழுது தர்மராஜா சொல்லுகிறார், முடியும், அதற்கென்று சில வழிகள் உண்டு. உனக்கு வேண்டுமென்றால் உன்னுடைய யாரேனும் அவளுக்கு சரிபாகமாக ஓரளவு வாழ்வினை கொடுத்தால் அவளை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். ஆனால் அந்த வாழ்வை கொடுப்பவர் அந்த அளவு ஆயுளை இழப்பார். யார் தன்னுடைய வாழ்வை கொடுப்பார்கள்? இறப்பதற்கு யார் தயாராக இருப்பார்கள்? ஆனால் ருருவின் காதல், அதான் அந்த காதல் காவியம். அது ருரு சொல்லுகிறார், என்னுடைய வாழ்நாளில் பாதியை கொடுக்கிறேன் என்றதும் அவர் ததாஸ்து என பிரமத்வரா மீண்டும் வருகிறாள். அவர்கள் இனிய குடித்தனம் நடத்தி ஒரு பெரிய ரிஷி வம்சத்துக்கே மூல காரணம் ஆகிறார். இதுதான் அவர் ஸ்ரீ அரவிந்தர் முதலில் படித்த மகாபாரத கதை. இதில் என்ன நீங்கள் கண்டீர்கள்? ஒரு பக்கம் இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை, காதலர்களின் இணைப்பு. இன்னும் ஒன்று என்ன என்றால், மரணத்தை வெல்ல முடியும் என்ற ஐடியா. மரணம் இட்ஸ் நாட் ஃபைனல், மரணத்தை வெல்ல முடியும். ஆனால் மரணத்தை வெல்வதென்றால் அதற்கு மீண்டும் இன்னொரு உயிரை காவு கொடுப்பதா? அது சரியல்ல. அதனால் ஸ்ரீ அரவிந்தர் சிந்திக்கிறார். ஒரு குறுங்காவியம் ஒன்று சாவித்திரி கதையை எழுதுகிறார். அதன் பின் அவர் சாவித்திரிக்கு வருகிறார். ஏனென்றால் ஆதி பருவத்திற்கு பிறகு வனப்பருவம், சபா பருவம் முதலிய பருவங்கள் கடந்த பின் வனப்பருவம். அந்த பருவத்திலே சாவித்திரி கதையை படிக்கிறார். அதில் சாவித்திரி மரணத்தை வென்று திரும்பி வருகிறார். ஓஹோ, மரணத்தை வெல்ல முடியுமா? வெல்ல முடியாது என்று நினைத்தோம். சரி, எப்படி வென்றாள்? அவருக்கு ஒரு க்ளூ என்று சொல்கிறார்கள் அல்லவா ஆங்கிலத்தில், அது கிடைக்கிறது. வனபருவத்தில் கூறப்படும் சாவித்திரியின் கதை, அவள் திரிராத்திர விரதம், 3 இரவுகள் அவள் இருந்த விரதத்தை பற்றி வர்ணிக்கிறது. அதை பற்றி நான் சொன்னால் அது பெருகும், அதை விட்டுவிடுகிறேன். ஆனால் அந்த விரதத்தை பற்றி சொல்லும் பொழுது சாவித்திரி சத்தியவான் உயிருக்காக அவனுடன் காடு செல்லும் முன்பு 3 நாட்கள் செய்த அந்த விரதத்தை பற்றி சொல்லும் பொழுது சாவித்திரியே வர்ணிக்கிறார் வியாச பகவான். திஷ்டந்தி சைவ சாவித்ரி காஷ்டபூதே வலக்ஷ்யதே. மரம் போல நின்றுட்டு இருந்தா, மரம் போல நின்னாக்கா மரணத்தை வெல்ல முடியுமா? அவர் அவதார புருஷர், நமது
ஸ்ரீ அரவிந்தர் சிந்திக்கிறார் சிந்திக்கிறார், அவருக்கு ஒன்று தெரிந்து விட்டது. இது யோக நிலை. யோக நிலையிலே அசைக்க முடியாதுதான் அவர்கள் இருப்பார்கள். யோகம் புரிபவன் அசையாமல் இருப்பான். அதனால் இது யோக நிலை. அது எப்படிப்பட்ட யோக நிலையால் மரணத்தை வெல்ல முடியும் என்பது அடுத்த படியாக நாம் கண்டறிய வேண்டியது என்று அவர் நிச்சயம் செய்து கொள்ளுகிறார். அது என்ன, திரிராத்திர விரதம் என்றால் என்ன என்று அறிவதற்காக அவர் இந்த சிறிய குறுங்காவியத்தை எழுதிய போது அதற்குள் இந்த தேச பக்தி அந்த இயக்கத்தில் சேர்ந்து விடுகிறார். எல்லாம் முடிந்து ஓராண்டு அலிப்பூர் ஜெயிலில் இருந்து விடுதலை பெற்று வெளியே வந்த பொழுது அவர் புதுச்சேரிக்கு சென்று வசிக்க ஆரம்பிக்கிறார். அங்கு அவர் செய்தது என்ன? 1910 இருந்து நம்பர் 1 வேதங்களை ஆழ்ந்து படிக்கிறார். வேதங்கள் வெறும் சொற்கள் அல்ல, அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதங்கள் என்பவை வேத ரிக்குகள் மிகுந்த பொருளார்ந்த சொற்கள் என்று அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த வேதத்தில் வரும் ஸ்லோகங்கள் மூலமாக அவற்றை படித்தோ புரிந்து கொண்டோ அல்லது மீண்டும் மீண்டும் சொல்லியோ ஏதோ ஒரு வகையில் இந்த வேத ரிக்குகள் மூலமாக யோகத்தை நாம் பின்பற்றினால் மரணத்தை வெல்ல முடியும் என்று அவருக்கு தீர்மானமாகிறது. அப்படி அவர் யோகத்தில் ஆழ்ந்து 1926 முழுமையாக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு சிலருடன் மாத்திரம் அவர் சந்திக்கிறார். அவர் அந்த யோகத்தை மேலும் மேலும் ஆழமாக செய்து வருகிறார். இதுதான் தோற்றம் என்பதில் இந்த இரண்டும் இருக்கிறது. ஒன்று, மரணத்தை வெல்ல முடியும், ருரு பிரமத்வரா. இரண்டாவது, அந்த யோகம் என்ன, மரணத்தை வெல்லும் யோகம் என்ன, சாவித்திரி கொடுத்த க்ளூ யோகம். இதுதான் தோற்றம். இந்த மகாகாவியம் இவ்வளவு பெரிதாக எழுதியிருக்கிறாரே, இந்த மகாகாவியத்தின் தோற்றம் இந்த இரண்டில் இருக்கிறது. இனி வளர்ச்சி. தான் சொன்னேனே, சிவகுமார் மிகவும் பொல்லாதவர் என்றேனே. இந்த வயதில் என்னை சிந்திக்க வைத்திருக்கிறார், நான் நிம்மதியாக ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கும் பொழுது. வளர்ச்சி, ஒரு பக்கம் தோற்றம், ஒரு பக்கம் வளர்ச்சி. அதுதான் அரவிந்தர் தன் வாழ்க்கையில் ஆழ்ந்து நடத்திய யோக முறையை, யோகத்தை, யோகத்தில் காணும் பேருலகங்களை நமக்கு காட்டுவதை, அதை கவிதாமுகமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அஸ்வபதியின் யோகம். 15 கேண்டோஸ்க்கு மேல எழுதியிருக்க. ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு சிந்தனைக்கு அடித்தளம். அதுபோல் அன்னையும் யோகம் செய்கிறார். அரவிந்தர் காட்டும் வழியில் அன்னையும் யோகத்தில் ஆழ்ந்து அவர் செய்த யோகமே 7 காண்டங்களாக தி புக் ஆஃப் யோகா என்று வந்திருக்கிறது. இந்த இரண்டையும் நாம் சேர்ந்து படிக்கும் பொழுது நமக்கு ஒரு முழுமையான உண்மை தெரிகிறது. யோகத்தை பயின்றால், யோகம் என்றால் உடனே கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவதல்ல என்று அன்னையாரே சொல்லி இருக்கிறார். யோகத்தை முறையாக செய்யுங்கள். எப்படி செய்ய வேண்டும்? அவர் கர்ம யோகத்தை முன்வைக்கிறார். நீ உன்னை மறந்து நீ செய்யும் கர்மாவை சிறப்பாக செய்தால் அதுதான் யோகம். அப்படி கர்மயோகம் மூலம் அதன் நடுவிலே நீ பக்தியை இறுக்கி பிடித்து கொண்டு, யாரிடம் பக்தி? நமது குருநாதரிடம் பக்தி, அரவிந்தரிடம் பக்தி, அரவிந்தர் காட்டும் இறைவனிடம் பக்தி. செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருப்பவன் அவன் மகாபக்தன். அப்படிப்பட்ட பக்தியுடன் வாழ்வது
அது தவிர இந்த பக்தி, இது தவிர ஞானம் வேண்டும். எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனி நாம் செய்ய வேண்டியது யாது, இதை எல்லாம் சிந்திக்க வேண்டும். இந்த இந்த சிந்திப்பது என்பதே நமக்கு குறைந்து விட்டது. ஏனென்றால் தவறாக நினைக்காதீர்கள், இந்த ஏதோ ஒன்று இருக்கு, டெலிவிஷன் காட்டும் காட்சிகளால், நானே சொல்கிறேனே, இந்த கோவிட் எனும் ஒரு விஷயம், அது இந்த வாழ்க்கையில் இந்த உலகம் காணாத காட்சிகள் அல்ல. எத்தனையோ காட்சிகள் கண்டிருக்கிறது, இதுவும் ஒரு காட்சி. ஆனால் அதையே பார்ப்பதும், அதையே சிந்திப்பதும், அதையே நினைத்து வருந்துவதும், அதற்காக பயப்படுவதும். ஏனென்றால் யோகம் புரிய நாம் நினைத்தால் பயம் கூடாது. அது நமக்கு அன்னையும் அரவிந்தரும் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அதனால் இந்த பயம் எல்லாம் இல்லாமல் சிறந்த சிந்தனைகளை செய். ஞான யோகம் என்பது அதுதான். பண்ண முடியும், உன்னால் முடியும், செய். நன்றாக சிந்தனை செய், நன்றாக பக்தி செய், நன்றாக கர்மம் செய். இதுதான் சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்றால் அது என்ன ஒரு பெரிய புரியாதோ என்று நாம் பயப்படவே வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அரவிந்தரை படிக்கும் பொழுது, சாவித்திரியை வரி வரியாக படிக்கும் பொழுது எத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிகின்றன. அதனால் அரவிந்தர் இந்த மரணத்தை வெல்ல முடியும் என்ற அந்த யோகத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் கடைசியாக எழுதிய அந்த காண்டங்கள், புக் ஆஃப் ஃபேட், நாரதரும் அசோபதியும் சந்திக்கும் அந்த இடம், அங்குதான் சாவித்திரி வந்து கூறுகிறாள், நான் சத்தியவானே மணக்கப் போகிறேன் என்கிறாள். அப்பொழுது நாரதர் சொல்லுகிறார், இது கொஞ்சம் சரியில்லை போல் இருக்கே என்கிறார். அவர் சும்மா இருந்திருக்கலாம், ஆனா அவருக்கு வாய முடியும் இருக்க முடியாது. நாரதர் பண்ற கலகம் நல்லதுக்கு தான் வச்சுங்கோ. அப்பொழுது அசோபதி கேட்டால் அவர் சொல்லுகிறார், என்னப்பா செய்யறது, அவனுக்கு அல்பாயுசு. உடனே தந்தை, அம்மா வேறு கணவனை நீ தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடாதா என்கிறார். இப்பொழுது இந்த வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு இங்கு நீங்கள் பொருள் காணலாம். மூலத்தில் வனப்பருவத்தில் வரும் சாவித்திரி சரித்திரத்தில் அந்த அசோபதி இப்படி கேட்கிறார் சாவித்திரியிடம், நீ வேறு கணவனை தேர்ந்து கொள் என்று. சாவித்திரியை மகா யோகியாக காட்டிவிட்டார் ஸ்ரீ அரவிந்தர். அசோபதி யோகா என்று அவ்வளவு பெரிய யோகி இப்படி சொல்லுவாரா பொண்கிட்ட என்று அவருக்கு தோன்றி இருக்கலாம். அதனால் அங்கு அசோபதிக்கு ஒரு மனைவியும் தோன்றுகிறாள். மாளவி என்று அவளுக்கு பெயர் கொடுத்து மனைவிதான் சண்டை பிடிக்கிறாள் நாரதரிடம். ஏன் இது நடக்கிறது, என் பெண் என்ன தவறு செய்தாள், ஏன் அவளுக்கு இந்த வைதவியம் என்று நீ சொல்லுகிறாய் என்று கேட்க, அவள் பெண்ணிடம் சொல்லுகிறாள், ஏம்மா வேற ஆள் இல்லையா, நீ சும்மா இரு, வேற இது பண்ணிக்கலாம். கம்பீரமா, சாவித்திரி அதிகமாக பேச மாட்டாள், கம்பீரமா சொல்லுகிறாள், once I have chosen and shall not choose again. நீ ஒரு கணவனை தேடிக்கொள் என்று சொன்னாய், நான் தேடிக்கொண்டு விட்டேன், இனி நான் மீண்டும் தேட செல்ல மாட்டேன், எனக்கு சத்தியவானே கணவன் என்கிறாள். பிறகு நாரதரும் ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் நன்மைக்கு என்கிறார். உங்களுக்கு தெரியும், சாவித்திரி மகாகாவியத்தை படிக்காதவர்கள் இந்த குழுவில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அதனால் உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஒவ்வொரு வரியும் நம்ம எப்படி வழி நடத்துகிறது என்பதை அதை படித்தால் தெரியும். அதனால் இது வளர்ச்சி, மாற்றம் ஏற்படுத்துகிறார் ஸ்ரீ அரவிந்தர். இது மாதிரி பல மாற்றங்கள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். எவ்வளவு நேரம் இருக்கிறது? 15 நிமிஷம் இருக்கிறதா? இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு. பரவாயில்ல, நீங்க டேக் யுவர் ஓன் டைம். அப்புறம் இது பாருங்க, இத்தனை நேரம் மதரை பத்தி பேசிட்டு
அப்புறம் நான் யூ டேக் யூர் ஓன் டைம்னு என்கிட்ட சொல்றீங்களே. அந்த டைம்னா டைம் 15 நிமிஷம் இருக்குல்ல, முடிச்சிருவேன். ஓகே, 5:30 வரைக்கும் பண்ணலாம். அதாவது வளர்ச்சி என்னும் பொழுது என்ன மாற்றங்கள் நாம் அறிந்த அந்த சாவித்திரி சரித்திரத்திற்கும் அந்த சாவித்திரியை ஏன் இவர் எடுத்த மகாகாவியமாக கொடுத்தார், அதில் என்ன மாற்றங்கள் என்று வளர்ச்சி என்று நாம் பார்த்தோமே. ஆனால் கடைசியாக உங்களுக்கு நீங்களெல்லாம் சாவித்திரியை படிப்பவர்கள், அதன் மூலத்தையும் படிப்பீர்கள். அந்த மூலத்தில் இவள் யமனுடன் செல்லுகிறாள். இந்த இளம் பெண் சாவித்திரி, என்னடா இது இவ விடாம வந்துட்டு இருக்கா, சரி பொண்ணே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வருது, ரொம்ப உன்னோட பக்தியை மெச்சினேன், ஆனா என்னம்மா பண்றது, வேற வழி இல்லை. ஆனா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தரணும்னு ஆசைப்படுறேன், கிஃப்ட் தரோம் இல்லையோ அது மாதிரி. இது வியாசருடைய சாவித்திரி. அவள் என்ன தெரியுமா கேட்கிறாள்? முதல் கிஃப்ட், என் மாமனாருக்கு திமத்சேன மகாராஜாவுக்கு கண் பார்வையை நீ திருப்பி தா என்கிறார். ஓராண்டுகள் தான் அந்த மாமியார் மாமனாருடன் வாழ்ந்திருக்கிறாள். மாமனார் இரு கண்களும் தெரியாமல் படும் கஷ்டத்தை பார்த்து பார்த்து வெதும்பி இருக்கிறாள் அந்த இளம் பெண். அந்த கஷ்டத்தை மாற்ற வேண்டும் என்று அந்த வரத்தை அந்த நிலையில் அப்படி ஒரு வரத்தை கேட்கும்படியாக இருக்கும் சாவித்திரி எனும் ஒரு கதாநாயகி மூலம் நமது பாரத தேசத்தின் பண்பாட்டினை எவ்வளவு உயரத்தில் கொண்டு வைத்திருக்கிறார் வியாச பகவான் என்று பாருங்கள். இந்த இடத்தில் நான் வந்து இவருடன் நான் குடித்தனம் செய்கிறேன், இங்கு இருக்கும் பெரியவர் கஷ்டப்படுகிறார், அதற்கு நான் ஏதேனும் முதலில் செய்ய வேண்டும், அதற்கென்ன தருகிறேன். மேலும் செல்லுகிறார், இவ்வளவு பின்பற்றுகிறார். என்னம்மா குழந்தை, உனக்கு என்ன வேணும், ஏதேனும் நான் தரேம்மா. என் மாமனாருக்கு அவர் இழந்த ராஜ்யம் திரும்ப வர வேண்டும். ஏனென்றால் நான் பெரிய ராஜாவா இருந்தேன், இப்போ ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாம இந்த குடிசையில உட்காந்துருக்கேன், எத்தனை தடவை அவர் வருந்தினாரோ அந்த கிழவர். அதையெல்லாம் இந்த பெண் கேட்டு அவருக்காக சொல்லுகிறாள். மூன்றாவது வரம் கேட்டால் அவள் சொல்லுகிறாள், என் தந்தைக்கு குழந்தைகள் வேண்டும் என்ற ஆசை, அவருக்கு சில குழந்தைகள் கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும், அதற்கு என்ன தருகிறேன். சாவித்திரி எப்படி யமனை பின்பற்றினாள் என்பதற்கு வேதத்திலேயே ஒரு சடங்கு இருக்கிறது. அந்த சடங்கு செய்தால் அவர்கள் கேட்கும் அந்த விஷயம் முடியற வரைக்கும் அவர்களுக்கு அவர்கள் கேட்ட அந்த வழி கிடைக்குமாம். அதை பற்றி நான் படித்து எங்கேயோ அதை பற்றி கூட நான் எழுதியிருக்கிறேன். அதனால் இவள் மேலும் செல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள், எனக்கு சத்தியவான் மூலம் ஒரு சில குழந்தைகள் வேண்டும், அதற்கென்ன கொடுக்கிறேன் என்று மேலும் யமன் செல்லுகிறான். பின்னால் இவள் வருகிறாள், என்னம்மா குழந்தை, நீ ரொம்ப டயர்டா போயிட்ட என்று திரும்பி பார்த்து அவள் முகத்தை பார்த்து, அடாடா சரி, இந்த பாரு நீ ரொம்ப அழுத்திருக்கிறாய், நீ மீண்டும் செல்ல வேண்டும், இப்பொழுது உனக்கு ஒப்பற்ற வரம் ஒன்று கொடுக்கிறேன், அதை விட உயர்ந்த வரம் உன்னால் கேட்க முடியாது, அதனால் நானே உனக்கு சொல்லுகிறேன், வரம் பிரணீஸ்வ அப்பிரதிமம் பதிவிரதே என்கிறார் வியாச பகவானின் யமதர்மன் சொல்லுகிறான். ஒரு வரம் கேட்டுக்கொள், அது எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? பதிவிரத்தை கேட்க வேண்டிய வரம். பதிவிரதையே வரம் பிரணீஸ்வ, நீ ஒரு வரம் கேட்டுக்கொள். அப்பிரதிமம் பதிவிரதே, ஈடு இணையில்லாத பதிவிரதை.
சாவித்திரி என்ன சொல்லுவாள்? என் கணவரின் உயிர் என்கிறாள். கொடுக்க ததேதி என்கிறார். ரொம்ப சுருக்கம். வியாச பகவான் எழுதும் மகாபாரதத்தில் ஒரு சுருக்கமான இடத்தில் அவ்வளவு விஷயங்கள் வைப்பார். ததேதி, அப்படியே ஆகட்டும், நீ சென்று வா அம்மா, நீயும் உன் கணவரும் 400 ஆண்டுகள். 400 ஆண்டுகள் என்ன கணக்குன்னு எங்கிட்ட கேட்காதேங்கோ, அவர் அதுல எழுதி வச்சிருக்கார். 400 ஆண்டுகள் சந்தோஷமாக செல்வம் அனைத்தும் பெற்று உயர்வாக இருங்கள் என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறான். யமன் ஆசீர்வதிப்பானா? ஏனென்றால் நமக்கு இந்த சில கதாகாலட்சேபம் முடிச்ச ஒரு கதாகாலட்சேபம் முடிச்ச கேட்டேன். பெண்கள் ரொம்ப கெட்டிக்காரிகள், யாரையே ஏமாத்திடுவா என்று அவர் வழிந்தார், பொழியலை வழிந்தார். இது தேவையோ? தேவையில்லை. அது அவள் அப்படி ஒண்ணுமே சொல்லலை, அவள் ஏமாற்றவில்லை, ஒண்ணுமில்லை. மூலத்தை படித்தால் தெரியும். அவளது வழியை, அவள் பேசுவதை, அவளது வணக்கத்தை கண்டு அவன் கொடுத்த வரம். அதுவும் திரிராத்திர விரதம் அவள் நடத்தி அந்த சிறு வயதிலும் 3 நாட்கள் யோக நிலையில் இருந்த அதற்காக பெற்ற வரம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தொன்மம் சாவித்திரியை பற்றி இருக்கிறது. அதை எடுத்து ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது இங்கும் அதே மாதிரி தான் வளர்ச்சிங்கிற இடம் வருகிறது. சிவகுமார் கேட்டிருக்கிறார் அல்லவா என்னிடம், வளர்ச்சியும் என்ற ஒரு வார்த்தை. வளர்ச்சி இதுதான். அந்த 5 வரங்களும் இங்கு இருக்கின்றன. அந்த 5 வரங்களையும் எப்படி கொடுக்கிறார்? அது எது மாதிரியான வரங்கள்? யார்? சுப்ரீம் காட் கொடுக்கிறார். இங்கு மரணதேவன் உத்தரமே கிடையாது. அனைத்தையும் தோற்றுவிக்கும் அந்த இறைவன் இந்த வரங்களை கொடுக்கிறான் சாவித்திரிக்கு. அதை எடுத்து நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அதில் பக்கத்தை சொல்லுகிறேன். பக்கங்களை சொன்னால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்பதால் அதை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். வியாசரின் சாவித்திரி பெற்ற வரங்களை நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுது பாருங்கள், அரவிந்தரின் சாவித்திரி பெறும் வரங்கள். அதுதான் வளர்ச்சி என்று. இந்த கோவிட் சமயத்துல நமக்கு எது எது மிகவும் முக்கியமாக வேணுமோ அதெல்லாம் இதுல இருக்கு. அதுதான் வேடிக்கை. முதல் வரம் 696 பக்கம் வருகிறது. நான் சாவித்திரி நூலில் வரும் பக்கங்களை சொல்லுகிறேன். யாருக்கு என்றால் இது இந்த மாதிரி பொழிவுகளின் பொழுது சொல்வது வழக்கம். அவர்கள் குறிப்பிட்டுக் கொள்வார்கள். அந்த குறித்து கொண்டதை வீட்டில் சென்று அவர்கள் படிப்பார்கள். இந்த முதல் வரம் என்னவென்றால் அமைதி. அந்த அமைதியை வர்ணிக்கிறார் பாருங்கள். இந்த 696 பக்கம். அது கலங்காத உள்ளம் வேண்டும். They calm, O Lord, that bears thy hands of joy. கலங்காத உள்ளம். என்ன நடந்தால் ஐயோ என்று சொல்ல வேண்டும். ஓஹோ, இதுவும் ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கலாம் என்றுதான் நாம் நினைக்க வேண்டுமே ஒழிய நாம் அதற்காக அதிர்ச்சி அடையக்கூடாது. இரண்டாவது வரம் இது 697 பக்கத்தில் இருக்கிறது. நாம் வேண்டும் வரம், அனைவரும் வேண்டும் வரம். அப்பா இறைவா, இந்த உலக மக்களிடம் ஒருமைப்பாடு வேண்டும் அப்பா. பார்த்தீர்களா? முதலில் கலங்காத உள்ளம் கேட்டாள், இப்பொழுது ஒருமைப்பாடு கேட்கிறாள். மூன்றாவது வரம் அதே பக்கத்தில் வருகிறது, 697 பக்கம். அவள் கேட்பது ஆர்வம் நிறைந்த சக்தி. நீங்கள் படித்து பாருங்கள், ஆங்கிலம் நன்னாக இருக்கும்.
the energy, Lord, to seize on women and men. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்பொழுது வேண்டியது ஆர்வம் நிறைந்த சக்தி. நான் வேலை செய்ய ரெடி, வேலையை கொண்டா. நான் வெறும் பேச்சில் ஆழ்ந்திருக்க மாட்டேன். சிவகுமார் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கொடு, புதிதாக சிந்தனை செய். இப்படியாக அந்த மூன்றாவது வரம் ஆர்வம் நிறைந்த சக்தி. ஏனென்றால் சாதாரணமா சக்தி ஏதோ ஒரு நாள் ரெண்டு அம்மா ரொம்ப டயர்டா இருக்கு கிடையாது. ஆர்வம், மேலே செய்யணும், மேலே செய்யணும், இன்னும் மேலே படிக்கணும். நான்காவது, அதுவும் அதே எல்லாம் கிட்ட கிட்ட வருது, அன்பால் அனைவரையும் அணைப்பது. By joy, O Lord, in which all creatures breathe, thy magic flowing waters of deep love, thy sweetness give to me for earth and men. எனக்காக கேட்கவில்லைப்பா, உலகத்திற்காக கேட்கிறேன். எதை எடுத்தாலும் நமக்கு நமக்கு என்று நாம் சேர்த்து கட்டி வைத்துக் கொள்கிறோமே, அதல்ல சாவித்திரி கேட்பது. அவள் கேட்பது இன்பம், அவள் கேட்பது ஆனந்தம். ஆனால் அது மக்களுக்காக கேட்கிறேன். முடிவாக இது 702வது பக்கம் வருகிறது. ஒரு சிறந்த சொற்கோவியம் அதில் வருகிறது. இது வெறும் சொற்கள் அல்ல. மகான் ஸ்ரீ அரவிந்தர், அந்த மகா யோகி கண்ட அறிந்த சொற்கள். அவர் யோகம் செய்யும் பொழுது அவரிடம் கேட்கிறார் ஒரு மாணவர், அவருடைய சிஷ்யர் நிரோத்பரன் என்று நினைக்கிறேன், என்னையா எங்களுக்கு கையெல்லாம் வலிக்கிறது, நீங்க கிடுகிடுன்னு சொல்லிட்டு போறீங்களே. ஒவ்வொரு வரியும் அத்தனை அழகா பிளாங்க் போர்ட்ஸ்ல வருது சாவித்திரியில. என்னப்பா சேவை, இட் வாஸ் ஷோன் டு மீ. அது முன்னாலே தெரியறது, நான் படிச்சுட்டே போறேன். அது பாருங்கள், இந்த 5வது வரம் இப்பொழுதுதானே மக்களிடம் ஒருமைப்பாடு, இருவர் இணைந்த தெய்வீக சக்தி வேண்டும் என்பது அந்த இடத்தில் வருகிறது. இவை யாவும் முதல் 4ம் சாவித்திரி கேட்ட வரம், எனக்கு தர வேண்டும் என்று. இது 5வது, அந்த யமதர்மராஜன் சொன்னான் அல்லவா, வரம் பிரணீஸ்வ அப்பிரதிமம் பதிவிரத்தை என்று. அதுபோல் அம்மா, இருவரும் இணைந்த தெய்வீக சக்தியை உனக்கு கொடுக்கிறேன். descend to life with him thy heart desires என்று வரிகள் மிக சிறப்பாக அமைந்துள்ள வரிகள். இதை எங்கு தொடங்குவேன், எங்கு முடிப்பேன்? அனைவரும் இங்கு வந்து 1 மணி நேரம் என்னை வேறு சிந்தனைகள் ஏதும் இல்லாமல் சாவித்திரியையே பற்றி சிந்திக்க வைத்த, அன்னையே பற்றி சிந்திக்க வைத்த, ஸ்ரீ அரவிந்தரையே பற்றி சிந்திக்க வைத்த உங்களது ஆர்வத்தின் மூலம் எனக்கு ஒரு சிறந்த பரிசினை கொடுத்திருக்கிறீர்கள். இப்படியே நான் சாவித்திரி சிந்தனையில் ஆய்ந்திருக்க வேண்டும். அதற்கும் உங்கள் ஆசீர்வாதத்தை நான் கோருகிறேன், உங்கள் நல்லெண்ணத்தை கோருகிறேன். வணக்கம். நன்றி அம்மா, மிகவும் ஒரு அருமையான உரையை நிகழ்த்தியுள்ளீர்கள். நேரம் சென்றதே தெரியவில்லை. எப்படி இவ்வளவு சீக்கிரம் இந்த நேரம் கடந்து விட்டது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த ருரு பரம் விரதாவில் இருந்து இந்த சாவித்திரியின் வளர்ச்சி, வியாசரனுடைய சாவித்திரியின் எப்படி ஆரம்பம் எவ்வாறு இருந்தது, பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அந்த தொடர்ச்சியான அந்த யோகத்தின் விளைவாக ஏற்பட்ட அந்த சாவித்திரி எவ்வாறு அமைந்தது, இறுதியாக இந்த சாவித்திரிக்கு வழங்கப்பட்ட இந்த 5
பூன்ஸ், வரன்கள், இதை பற்றி மிகவும் அழகாக விளக்கினீர்கள். ஆனால் என்ன வருத்தமாக இருக்கின்றது என்றால் இந்த நேரம் போதவில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி இதில் பங்கு பெற்று மீண்டும் மீண்டும் எங்களை இந்த சாவித்திரி பயணத்தில் தங்களுடன் அழைத்து செல்லுமாறு வேண்டுகிறேன். எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த அருமையான உரையை நீங்கள் நிகழ்த்தி கொடுத்துள்ளீர்கள். அதற்காக ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னையின் சார்பிலும் இங்கு குழுமியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பிலும் எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூகுள் மீட் இதில் இணைந்துள்ள அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எங்களது சொசைட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பிரேயர் மியூசிக் இசைக்கப்படும். அதனுடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறும். தேங்க்யூ.